ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பருப்பு அடைங்க. பருப்பு கடலப்பருப்பு போட்டிருந்தோங்க. இன்றைக்கி கடலப்பருப்பு ஒரு டம்ளருங்க, சின்ன டம்ளரில். அது அரிசி ஒரு டம்ளருங்க, பச்சை அரிசி ஒரு டம்ளருங்க. இதுக்கு போட்டு அரைக்கிறதுக்கு பாருங்கள், காஞ்சி மிளகாய், சோம்பு, மிளகு, சீரகம், கொத்தமல்லிங்க. அப்புறம் இதெல்லாம் அரைச்சிட்டு பூண்டு, தக்காளிங்க, பூண்டு, தக்காளி, இஞ்சி அதுவும் அரைச்சிடணுங்க. அப்புறமா இப்போ சின்ன வெங்காயத்தை வந்து சும்மா தட்டி போட்டு லைட்டாக அரைச்சா போதுங்க. அப்படியே அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிடணுங்க. எல்லாத்தையும் பருப்பு அரிசி எல்லாத்தையும் அரைச்சிட்டு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக, ரொம்ப பொடுசாக கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா ஒரு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு நல்லா ஒரு நல்லா கலக்கிடணுங்க. கலக்கிட்டு அப்படியே மெலிசாக ஒரு தோசை ஊற்றி அப்படியே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டால் நல்லாயிருக்கும். எண்ணெயை கொஞ்சம் நிறையா விட்டு அப்படியே முறுமுறுன்னு சிம்மிலே வைக்கணுங்க. சிம்மிலே வச்சு செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. அது தொட்டுக்க தேங்காய் சட்னிங்க, அப்புறமா கொத்தமல்லி சட்னிங்க. சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.